என்ன பொறுத்த வரலும் ஒரு பொண்ணோட கழுத்துல 2 முடிச்சு போடுற வரைக்கும் கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது. 3வது முடிச்சு போட்ட பிறகுதான் அவன் கையை அவன் மேல படணும். நடந்ததெல்லாம் நினைச்சு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய காதலிக்காக என் உத்தியோகத்தை இழந்தேன். அடுத்தவங்க காதலுக்காக என் காதலியே இழந்தேன். இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்க காதலி கொண்டவங்களை பத்தி நீங்க எதுவுமே கோர்ட்ல கேஸ் நடக்குது. ரொம்ப நாளா நடக்குது. சாட்சிங்க சரியா இல்லையா? சோ சாரி சார். நீங்க யாரு என்னன்னு தெரியாம நான் கண்டபடிலாம் பேசிட்டேன். என் கதையை விடுங்க, உங்க கதையை சொல்லுங்க. எதுவுமே புரியல சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் அந்த பொண்ணை உண்மையா நேசிக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் விரும்புற காதல் சக்சஸ் ஆறதே ரொம்ப கஷ்டம். நம்மளது ஒன் வே டிராபிக் வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சரி, அந்த பொண்ணு ஒன்ன விரும்பல. இதை தவிர வேற என்ன பிரச்சனை? ஏரியா ப்ராப்ளம். இது இந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து லவ் பண்ணா ஒத்த பேர் சொல்லிட்டாலே. ஆமா சார். ஆமா சாரா? இந்த சாரு மோர் இதெல்லாம் விட்டுருவோமா? அப்படிங்கிறீங்க? சரிடா. என்னடி ஏதாவது பிரச்சனையா உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்குதான். என்னன்னு புரியும்படியா சொல்ல. ஏன் என் கூட வா, உனக்கு புரியும். இத பாருடி, ஒரு பொண்ணு வசிக்கிற இடத்துல குடி வர்றது பெரிய விஷயம் இல்ல, அவ மனசுல குடி வர்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அது இவனால எப்பவுமே முடியாது. சொல்ல முடியாதுக்கா. எத்தனையோ கல்யாணம் ஜன்னல் வழியா நடந்திருக்கு. அதுவும் எதிர் வீட்டு ஜன்னல்னா ரொம்ப ராசியான வசதியான இடம். இப்ப நீ வாய் மூட போறியா இல்லையா? அங்கிள், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேசட் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அங்கிள்? உனக்கு இல்லாத டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கோ. போடி வீட்டுக்குள்ள. தானும் வாழாம மத்தவங்களையும் வாழ விடாம. அட எப்படி நம்ம ஆளு 2 நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயம் தாங்க, மெதுவாதான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சாரா? உங்க மாப்பிள்ளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பாக்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன். நேரா தான் போய் பாப்பேன். இத பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினியாவே இருப்பேன். ஆஹா ஆஹா, பொண்ணு தேறிட்டாடோ. மாப்பிள்ள எதுக்கு? மாப்பிள்ள எதுக்கு அனாவசியமா எழுந்துச்சிட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம்பா. குளிர் ஜுரம் வந்து அப்புறம் எதுக்கு ஏசி போட்டிருக்க? எனக்கு புழுங்குதே. அடைச்சி நீ கம்முன்னு கடை. உன்னை விட எனக்கு மாப்பிள்ள தான் முக்கியம். நீ என்ன பெரிய விழா மாப்பிள்ள? அது வந்து நீ ஏன் பிராண்ட? அதுக்கு இல்ல மாப்பிள்ள. உன்னை அடிச்சா கொடி விடுவேன். நீங்க எடுக்க மாப்பிள்ள. அடே, அந்த பக்கம் போகாதடா. படிக்கட்டே இல்லடா. குட் மார்னிங் சார். மறுபடியும் உங்களை இந்த சீட்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க ஆபீஸ் வரதால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க கையத்துக்காக வெயிட்டிங் சார். வாட்ஸ் தட்? நாம புதுசா வாங்கி இருக்கோம் ராமன் கோ. அதுக்கான ஸ்டாஃப் செலக்ஷன்,
அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். என்னைக்கு இன்டர்வியூ? இன்னைக்கு தான் சார். இன்னைக்கா? ஆமா சார், எல்லாரும் வந்திருப்பாங்க. சரி, வர சொல்லுங்க. எஸ் சார். மே கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். ஓ, இந்த ஜாபுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சாரி, யூ கேன் கோ. தேங்க் யூ சார். குமார், இன்னைக்கு நான் மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேலையில நாளைக்கு வச்சுக்கலாமே? ஈவன் திஸ் இன்டர்வியூ வில் கிவ் இட் டுமாரோ. இன்டர்வியூ இஸ் க்ளோஸ்ட். கேண்டிடேட்ஸ்லாம் அனுப்பிச்சிருங்க. குமார், ஒன் ஜஸ்ட் செகண்ட். எஸ் சார். அது we are continuing the interview. கேண்டிடேட்ஸ்லாம் அனுப்பாதீங்க. அட்வான்ஸ் கேண்டிடேட் நம்பர் 14. ஆமா, 14 உடனே உள்ள அனுப்புங்க. யா. மேடம், நீங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். உங்க பேரு? வாணி. வாணி. நைஸ் நேம். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். ஏன், யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். யாராவது உங்களை லவ் பண்றாங்களா? சார் இல்ல சார். எப்படி, கல்யாணம் ஆன அப்புறமும் வேலையில நீடிப்பீங்களா? அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம மேரேஜ் ஆன அப்புறமும் நீ ஒர்க் பண்ணலாம். யூ ஆர் அப்பாயிண்டட். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ஏன்? என்னடா அது, கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கேன்னு நினைச்சேன். உங்களை தவிர வேற யார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க? இது என் அப்ளிகேஷனை பார்த்து கொடுக்கற வேலை இல்ல, என் அழக பார்த்து கொடுக்கற வேலை. ஆமா, பெரிய ரதீவ உங்க அழகு சொக்கி உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க. அழகா? அழகு அழகு முக்கியம் இல்லம்மா, நான் உன் மனசுதான் நேசிச்சேன். என்னமோ அப்பனும் பொண்ணு ஏன் பணக்காரன் டயலாக்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு பணம் வேணாமா? நாளைக்கு உங்க அப்பனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரியில வந்துச்சுன்னா தூக்கி சாக்கடையில எரிச்சு ஓடி போடுவீங்க இல்ல? பணக்காரனால ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நானும் பணக்காரன் தான், பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா திருடி இல்ல, உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். மிஸ்டர், நீங்க ரொம்ப பேசுறீங்க. பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். எப்படி புரிஞ்சுக்கிட்ட? புண்ணாக்கு புரிஞ்சுக்கிட்டா. இந்த ரூம்ல நாம 2 பேர் தான் இருக்கோம். என்னால என்ன வேணா செய்ய முடியும். அப்படி நான் விலகி நிக்கிறேன். ஏன் தெரியுமா? இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா போடி. குமார், இந்த வேலைக்கு எந்த பொண்ணு அப்பாயிண்ட் பண்ண வேணாம். யாரா நல்ல பையனை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க. வணக்கம் தம்பி. அடடே, வாங்க உட்காருங்க. டேய், சாருக்கு கிளாஸ் ஊத்துங்கடா. வேணாம். பரவாயில்ல, குடிங்க. இல்ல, எனக்கு ஊத்துங்கடா. பழக்கம் இல்ல. அது சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் இந்த ஏரியாவுல ரொம்ப வருஷமா குடியிருக்கேன். பாத்துருக்கேன். இந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து பொண்ணுகளை கலாட்டா பண்றவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பிடிக்காது மட்டும் இல்ல சார், அப்பேற்பட்ட பசங்களை பிச்சு பிச்சு எடுத்துருவார் சார். சரி, இப்ப அதுக்கு என்ன சொல்லுங்க? அப்படி ஒரு கெட்ட எண்ணத்துல வேற ஏரியாவில இருந்து நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். எங்க காம்பவுண்ட்லாம் குடியிருக்கான். அவன் கூட மோதிர நிலைமையில நாங்க இல்ல. நீங்க தான் எப்படியாவது அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும். அவன் எனக்கு தெரியும். நீங்க தைரியமா போங்க, வீட்டு விட்டு காலி பண்ணிடுவோம். முடியலனா அவனையே காலி பண்ணிடுவோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. வீட்டை காலி பண்ண சொன்னா போதும். அப்போ நான் வரேங்க. சரி. ஏ சார், பாப்பா படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்களா? அதெல்லாம் முடிஞ்சது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவை நான் பாத்திருக்கேன் சார். பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா சார். சரி, நான் பார்த்து நீங்க போங்க. டேய் கணேஷ், அரிசி வச்சுட்டு தண்ணி ஊத்தணுமா இல்ல தண்ணி வச்சுட்டு அரிசி போடணுமா? டேய், ஸ்டவ் முதல்ல பத்த வைடா. ஓஹோ. ஏன்பா, பத்த வச்சுட்டு பம்ப் அடிக்கணுமா இல்ல பம்ப் அடிச்சுட்டு பத்த வைக்கணுமா? பம்ப் அடிச்சுக்கிட்டே பத்த வை. நீ சாதம் வடிக்க ஐடியா கொடுக்குறியா இல்ல ஸ்டவ்வே வெடிக்க ஐடியா கொடுக்குறியா? சாவுக்குறாக்கி ஒத்தனை உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், வந்து ஒத்தாசை பண்ணுங்க. என்னவே கிடையாதா? உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. டிஃபன் ரெடி. ரெடியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் இப்ப செஞ்சதுதான். உனக்கு என்னப்பா, அந்த வீட்டுல ஒரு சப்போர்ட் வச்சிருக்க, ஒரு குறையும் இல்ல. வெட்டு வெட்டு. வள வளன்னு பேசாம சீக்கிரம் சாப்பிட்டு தட்ட கொடுங்க. எங்க வீட்டுல யாருக்கா தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க. டேய், வடை ரொம்ப ஸ்வீட்டா இருக்குடா. டேய், அது வடை இல்ல, அதிர்சம். பேரு மாத்தாங்களா? ஐயோ, அது வடையும் இல்ல அதிர்சமும் இல்ல, சுய்யா உண்டை. சுய்யா உண்டியா? இது எனக்கு தெரியாதா?
இருந்தாலும் அட்டகாசம் பிரமாதம். ஆமா எல்லாம் உங்கால் பண்ணதுதான். ஆ? அதான் இவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா உங்க வீட்டுல என்ன விசேஷம்? அதான் எங்க சின்னக்கா உங்க ஆளு ம். அவள ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரான். நிஜமாவா? இதே முன்னாடியே சொல்ல. முதலே சொல்லிருந்தா நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்களே. உமா ஐயோ அப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.